இன்றைய வேத வசனம் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். ஆண்டவருடைய நாமம் மிகவும் சிறந்தது. இச்சங்கீதத்தின் கருப்பொருள் இந்த வசனத்தில் உள்ளது. இச்சங்கீதத்துள்ள கர்த்தரின் செயல்களை 1ஆம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றையும் தியானித்து கர்த்தரை துதியுங்கள். இது மெசியாவை குறிக்கும் சங்கீதங்களில் 2வது ஆகும். கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாக வந்தபோது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த போது இது நிறைவேறியதை கர்த்தர் குறிப்பிட்டார். பிள்ளைகள் குழந்தைகள் வாயிலிருந்து உம்மை துதிக்கும் பாடல்கள் வெளிப்படும். ஆண்டவரை நாங்கள் குழந்தைகளைப் போல அப்பளுக்கு இல்லாத இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு இப்படியாக சொல்லுகிறார். அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். நாங்கள் குழந்தைகளைப் போல தேவனை துதித்து பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக நாங்கள் இருக்கும் போது தேவன் எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை அனுதினம் தேடுங்கள். அவருடைய வழியில் நடந்து வாருங்கள். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.